நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. நம்ம மகா இருந்துட்டு கௌதம் கிட்ட இருந்து எப்படியாவது அந்த சொத்தெல்லாம் மீட்டு நம்ம தாத்தா கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா கிட்ட போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. நம்ம சூர்யா வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியல மகா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன், அந்த ஐடியா வந்து ஒர்க் அவுட் வந்தா கண்டிப்பா இந்த சொத்தெல்லாம் நம்ம மீட்டு நம்ம தாத்தா கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம மகா வந்துட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு என்னன்னு சொல்லிட்டு கேட்கவும் மகா இருந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு நம்ம உதவி கேட்போம், கண்டிப்பா ஒரு உதவி செய்வாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாவும் சூர்யாவும் அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரியவர் இருந்துட்டு ஏதோ மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண சொல்றாங்க. நம்ம மகாவும் சூர்யாவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க கூட பேசுறதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி கால் பண்ணி எங்க இருக்குங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் மகா இருந்துட்டு நம்ம பெரியவரை பார்க்க வந்திருக்கோமா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்றாங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு அந்த பெரியவர் பார்க்கறதுக்காக நம்ம மகா கிட்ட போயிடுறாங்க. அதுக்கப்புறம் மகாவும் சூர்யாவும் நம்ம கோடீஸ்வரி இவங்க 3 பேருமே அந்த பெரியவரை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இருந்து எல்லா மீட்டிங்கும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு அந்த பெரியவர்கிட்ட போயிட்டு ஒரு உதவி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இருந்துட்டு நல்லா இருக்கே மகா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் அந்த பெரியவர்கிட்ட சொல்லவும் பெரியவர் இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. நீ எதுக்கும் கவலைப்படாத மகா, அந்த சொத்தை எல்லாம் மீட்டு உங்க தாத்தா கிட்ட கொடுக்குற வேலை என்னோடது அப்படின்ற மாதிரி ரொம்பவே நம்பிக்கையா நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு அப்பதான் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எப்படியாவது மீட்டு என்னோட தாத்தா கிட்ட இந்த சொத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு அந்த தாத்தா கிட்ட அந்த பெரியவர்கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. இங்க பாரு மகா, நீ எதுக்குமே கவலைப்படாத, உன்ன மாதிரி ஒரு நேர்மையான பொண்ணுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வேன் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க வந்து எங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும், உங்களை விட்டா எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் இருந்துட்டு நீங்க யாருமே இதை பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா அந்த சொத்தை உங்களுக்கு மீட்டு கொடுக்குறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த பெரியவர் இருந்துட்டு கௌதம் கிட்ட இருந்து எப்படி அந்த சொத்தெல்லாம் மீட்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவும் மகாவும் கண்டிப்பா அந்த பெரியவர் வந்துட்டு நம்மளுக்கு சொத்தை வந்து மீட்டு கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதுமே நம்ம தாத்தா கிட்டையும் பாட்டிக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்றாங்க. நம்ம பெரியவர்கிட்ட இதை பத்தி பேசிட்டு வந்தோம், அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம அவரை மட்டும் நம்பிட்டு இருக்காம நம்மளும் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து சூர்யா கிட்ட சொல்றாங்க. சரி மகா, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இங்க பாருங்க, நீங்க யோசிங்க, நல்லா யோசிங்க, எல்லாத்தையும் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சு எதுலையாச்சும் ஒரு க்ளூ கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும், எல்லாருமே யோசிங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சொல்றாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு மகா, அவன் எல்லாத்துலயுமே ரொம்ப கிளவரா யோசிச்சு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பிளான் பண்ணியிருக்கான், இதுல எதுவுமே எனக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல, நம்ம அவன் ரூட்டுக்கே போயிட்டு அவனவே நம்ம ஏமாத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இதை பத்தி யோசிக்கிறாங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இப்படியே வட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி வாழ்ந்தனே தெரியல, நினைச்சாலே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது, அருவிருப்பா இருக்கு, எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பிடிக்கல அப்படின்ற மாதிரி ரூம்ல உட்காந்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என்ன மகா இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லம்மா எனக்கு உயிரோட இருக்கிறதுக்கே பிடிக்கலம்மா, இப்படியேப்பட்டவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அவனை நினைச்சாவே என்ன ஏமாத்தினா பரவாயில்ல, வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஏமாத்தி இப்ப நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டானேம்மா அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு இங்க பாரு ஐஸ்வர்யா, அவனை எப்படியாவது திருத்தி உன்னோட வாழ வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி சொல்லவும் நம்ம ஐஸ்வர்யாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துடுது. இங்க பாருமா, அவன் கூட வாழ கீழன்னு சொன்னா வச்சுக்க, நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோடீஸ்வரி வந்துட்டு எதுக்காகடி இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படியாப்பட்டவனோட வாழ்றதுக்கு நான் செத்தே போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு மகா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது மகா அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட சொல்லவும், நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு இங்க பாருமா, இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா கூட சொல்லிட்டு நான் வெளியே போயிடுறேன், நீ அவன் கூட வாழுன்னு மட்டும் என்கிட்ட சொல்லவே சொல்லாத அப்படின்ற மாதிரி நம்ம கோடீஸ்வரி கிட்ட நம்ம ஐஸ்வர்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு என் பொண்ணுங்க வாழ்க்கையெல்லாம் நான் எப்படி கரை ஏத்த போறேனே தெரியலையே, ஐயோ எம்மான்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இங்க பாருங்கக்கா, நம்ம மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு இங்க பாருங்கக்கா, நீங்க வந்து இப்படியெல்லாம் பேசவே கூடாது, ரொம்ப தப்பு, எப்படியாப்பட்டவனையும் திருத்தி வாழ்றதுதான் ஒரு
பொண்ணோட திறமை, நீ அவனை திருத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாரு மகா, நீயும் அப்படியே பேசாத, அவன் திருந்தாத ஒரு ஜென்மத்தை திருத்துன்னா நான் எப்படிதான் திருத்துறது? நான் தெரியாம ஆழம் தெரியாம போய் காலை விட்டுட்டேன். நான் பண்ணதுனால எல்லாரோட வாழ்க்கையும் இப்ப கேள்விக்குறியா நிக்குது. என்னாலதான் இப்ப எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐஸ்வர்யா சொல்லவும், இங்க பாருங்கக்கா, இல்ல இது எல்லாமே நடக்கணும்னு நடந்துருச்சு. இப்ப யாரு மேலேயும் பழி சொல்ல முடியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பா சூர்யா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாட்டி இருந்துட்டு, இந்த படுபாவி பையனை எவ்வளோ பாராட்டி சீராட்டி எவ்வளோ வளர்த்துருப்போம், எப்படி பார்த்துருப்போம், ஆனா எங்களவே நடுத்தெருவில் விட்டுட்டானே, இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாட்டி. இதெல்லாம் பார்த்த மகா இருந்துட்டு, ஐயோ நான் எந்த பக்கம் தான் போய் நிக்கிறது? ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை, அந்த பக்கம் பார்த்தா பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாலா பக்கம் ஒரு பிரச்சனையாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம மகா இருந்துட்டு இது எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா கிட்ட போய் சொல்றாங்க. நம்ம சூர்யா இருந்துட்டு தாத்தா கிட்ட வந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நடந்ததே நினைச்சு நீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பா ஒரு நாளைக்கு இது சரியாயிடும். அவங்க இது பண்ணதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க தாத்தா, அந்த மாதிரி நான் அவங்கள பண்ண வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்க எனக்கு நெஞ்சு வலியே வருதுயா, என்னால் முடியல, நான் செத்து போயிடலாம் போல இருக்குதுயா அப்படின்ற மாதிரி நம்ம தாத்தா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்லுவோம். மகா இருந்துட்டு, என்ன தாத்தா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோடீஸ்வரி இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் காலம் மாற பிரச்சனையும் மாறிடும், நம்மளுக்கு சந்தோஷ காலம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம கோடீஸ்வரி. அதுக்கப்புறம் நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு, இங்க பாருங்க ஐயா, இங்க பாருங்க மாமா, நீங்க எதை நினைச்சும் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க, சூர்யா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு இல்ல, எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யாவோட அம்மா இருந்துட்டு சொல்றாங்க. சூர்யாவும் அதே தான் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாட்டி இருந்துட்டு, உங்களெல்லாம் நினைச்சு உங்களெல்லாம் இப்ப நடுத்தெருவில் விட்டுட்டானேயா, நான் எப்படி கஷ்டப்படாம இருக்கிறது இதை நினைச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு உக்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மகாக்கு இருந்துட்டு அந்த பெரியவர் கால் பண்ணி, இங்க பாருமா, கண்டிப்பா உன்னோட சொத்தும் தாத்தாக்கு திருப்பி கொடுத்துடலாம், உங்க தாத்தாக்கு தைரியம் சொல்லு அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் கால் பண்ணி சொல்லவும் நம்ம மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா கிட்ட இருந்துட்டு அந்த பெரியவர் சொன்னதெல்லாம் நம்ம சூர்யா கிட்ட சொல்லவும் சூர்யா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் நம்ம தாத்தா கிட்ட சொல்லவும் தாத்தா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. கண்டிப்பா அவனுக்கு புத்தி வர மாதிரி ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா ரொம்பவே கஷ்டப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம கௌதம் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் ஆஃபீஸில் சொல்லிட்டு, கௌதம் இந்த ஆஃபீஸில் என்ன பண்ணாலும் எல்லா அப்டேட்டும் எனக்கு வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸில் சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம சூர்யாவுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு ஆஃபீஸ்க்கு வராரு. ஆஃபீஸ்க்கு வந்த உடனே எல்லாருமே கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு. ஆனால் நம்ம ஆஃபீஸில் இருக்க எல்லாருமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு, உங்களுக்கு யாருக்குமே இங்கே வேலை இல்லை, நீங்கள் வேலையை விட்டு கிளம்புங்க, நான் புதுசாக வேற ஆளெல்லாம் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் இருந்துட்டு ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே வேலையை விட்டு தூக்குறாங்க. இதை கேட்ட நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக, இவனை அடக்கவே முடியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ அவன் கையில் இருக்குது எல்லாமே, அதனால் ஆடிட்டு இருக்கான், கண்டிப்பாக ஒரு நாள் இதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான் அப்படின்னு நினச்சி நம்ம சூர்யா இருந்துட்டு ரொம்பவே கோவமாக சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம பவித்ரா கால் பண்ணி ஆஃபீஸில் நடந்ததெல்லாம் மகா கிட்ட சொல்றாங்க. மகா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சா தாத்தாக்கு ரொம்பவே வருத்தப்படுவாரு, இது யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு மறைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாத்தையுமே மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் வீட்டுக்கு போயிட்டு நம்ம சித்ரா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நம்ம சித்ரா கரெக்டான வேலை பண்ணடா, அவங்க ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே சூர்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால நீ அவங்கள வேலையை விட்டு தூக்குனது ரொம்ப நல்லதுடா, நீ நல்ல திறமை
திறமையான ஆளுங்களா நீ ஆஃபீஸில் வைடா அப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் கிட்ட வந்து நம்ம சித்ரா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நேரம் பார்த்து அனாமிகா வராங்க. அனாமிகா வந்துட்டு நம்ம பிரபா வந்துட்டு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே நம்ம சித்ரா கிட்ட சொல்கிறாங்க. சித்ரா இருந்துட்டு இங்கே பாரு அனாமிகா கொஞ்ச நாள் கண்டிப்பாக அவளை ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சூர்யா இருந்துட்டு மகா கிட்ட போயிட்டு ஆஃபீஸில் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மகா இருந்துட்டு பவித்ரா கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்ற மாதிரி நம்ம மகா இருந்துட்டு சூர்யா கிட்ட சொல்கிறாங்க. இங்கே பாரு மகா, ஒவ்வொன்றுத்தையா இவன் வந்து ஒவ்வொரு சொத்தியா இழந்துட்டு நடுத்தெருவில் விட்டுருவான். எல்லா சொத்தையும் கௌதம் இருந்துட்டு நடுத்தெருவில் விட்டுருவான் போலயே. என்னோட தாத்தா வந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சாரு. ஆனால் இவன் ஒன்னொன்று தான் அழிச்சுனே வரானே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கௌதம் இருந்துட்டு இப்போ வந்து சூர்யாவையும் மகாவையும் சும்மாவே விடக்கூடாது, அவங்க என்ன பண்ணாலும் ரொம்பவே சந்தோஷமாகவே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம அனாமிகா இருந்துட்டு பிரபா கால் பண்ணி என்ன பிரபா எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம அனாமிகாவுக்கு வந்து நம்ம பிரபா வந்து வெறுப்பேற்றி பார்க்கறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம். நம்ம பிரபா இருந்துட்டு இங்கே பாரடி உன்னை ஏதாச்சும் தொந்தரவு பண்ணனா, என்ன எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க, நீ எனக்கு ஃபோன் பண்ணவே பண்ணாத, எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக நம்ம அனாமிகா கிட்ட பேசவும் நம்ம அனாமிகா இருந்துட்டு அது விஜய் என் கூட தான் இருப்பாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரடி, நீ இந்த மாதிரி பேசிட்டே இருந்தனா உன்னை என்ன பண்ணுவனே எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்துட்டு அந்த நேரம் பார்த்து வராங்க. வந்த உடனே யார் கூட பேசிட்டு இருக்க அனாமிகா அப்படின்ற மாதிரி கேட்கவும், இல்லைங்க சும்மா தான் ஃப்ரெண்டு கூட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு இங்கே பாரு அனாமிகா, நீங்கள் பிரபா கால் பண்ணி பேசினு எனக்கு தெரியும், இப்படியெல்லாம் பேசாத, அது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம அனாமிகா கிட்ட சொல்லுவோம். இங்கே பாருங்க, நீங்கள் வந்து பிரபா பேச்சு என்கிட்ட எடுக்கவே எடுக்காதீங்க, நான் தான் உங்களை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, திரும்பவும் ஏன் அவள் பேச்சை எடுத்து என்ன கஷ்டப்படுத்துறீங்க, நீங்கள் அவளுக்கு ஃபஸ்ட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பெரியவர் இருந்துட்டு அந்த சொத்தியெல்லாம் மீட்க எல்லா வழியும் பண்ணிட்டாரு. இதெல்லாம் கால் பண்ணி நம்ம மகா கிட்ட சொல்லவும் மகா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்துட்டு கௌதம்க்கு தெரிய வரும்போது கௌதம் என்ன ரியாக்ஷன் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.